Dear students, welcome to online class with Emma. 7th Maths, 3rd chapter, Algebra, page number 51. Try this. Identify the variables and constants among the following terms. இப்போ இதில் variables என்ன constants என்னன்னு find out பண்ணும். So solution போட்டுக்கோங்க. What are the variables here? Variables என்னென்ன சொல்லுங்க. Variables is A. Okay. எது நியூமரிக்கோட சேர்ந்து வந்தாலும் பரவாயில்ல, வேரியபிள்ஸ் மட்டும் ஏ பிசிடி எக்ஸ்ஒய் இசட் அந்த மாதிரி வர்றதெல்லாம் இது வேரியபிள்ஸில் வரும். 3x -3x அண்ட் எக்ஸ்ஒய். ஓகே, -3x கான்ஸ்டன்ட்ஸ்னால் வெறும் நம்பர் மட்டும் இருக்கிறது. எக்ஸ்ஒய் -m -n 5ab. ஓகே, இது வந்து இதில் கான்ஸ்டன்ட்ஸில் வரும். 5ab அண்ட் தென் minus 3y and 8pqr. 5ab 3y 8pqr and then அவ்வளோதான் -90 -90. இப்போ இது எழுதுனதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. a -3x xy -m -n 5ab and then 3y 8pqr and then -90. ஓகே, மீதி எல்லாம் வந்து எடுத்து கான்ஸ்டன்ட்ஸில் எழுதிக்கோங்க. ஓகே, கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன? கான்ஸ்டன்ட்ஸ் இஸ் சொல்லிட்டே வாங்க. 11 -89. ஓகே, 11 -89 5 -5 18 -1 -8 18 -1 -8. இப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ கரெக்டாக டேலி ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸோட நம்பர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அது வேரியபிள்ஸில் தான் வரும். ஓகேவா? வேரியபிள்ஸோட கான்ஸ்டன்ட்ஸ் கலந்துருந்தாலும் அது வேரியபிள்ஸில் தான் வரும். கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் வெறும் கான்ஸ்டன்ட்ஸ் இருந்தால் தான் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். ஸோ சீரியல் நம்பர், வெர்பல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஒன் தென் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இப்போ சீரியல் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 more than x. இப்போ இது எப்படி எழுதுவீங்க? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் x + 12ன்னு எழுதுவீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. 7 is reduced from m. 7 is reduced from mனா எப்படி எழுதுவீங்கன்னா m - 7. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன் இஸ் என்ன? 1 more than twice the value of p. சொல்லுங்க, twice the value of p னா twice the value of p. 1 more than 2p + 1. okay, next fourth one, twice the sum of y and z. Twice the sum of y and z na 2 into y plus z. okay, twice the sum of y and z. Next fifth one பாருங்க. 3 is reduced from twice the value of k. Twice the value of k. அப்போ 3 is reduced na -3. okay, twice the value of k. So 2k - 3. 3 is reduced from twice the value of k na 2k - 3. Next sixth one பாருங்க. 5 is reduced from the product of x and y. From the product of x and y. 5 is reduced from the product of x and y. அப்போ product of x and y na xy. reduced na xy -5. okay, இங்க பார்த்துக்கோங்க. 5 is reduced from the product of x and y. product of x and y na xy. அப்போ 5 is reduced na -5. okay, so page number 51 try this பார்த்தாச்சு. thank you. For more videos, please subscribe our channel.